நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலியில் இருவரை கொன்ற புலியை தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி கூண்டு வைத்து பிடிக்கும் நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம். ஜெகதீஷ், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி பகுதியில் கடந்த 2 வாரங்களில் பாலசுப்ரமணியம் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய நபர்களை புலி தாக்கி இறந்த சம்பவம் கூடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களை மிகவும் அச்சமடையம் செய்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு வனத்துறை புலியை பிடிக்க உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் இன்று ஓவேலி பகுதியில் புலியை பிடிக்க தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி 80 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு புலியை தேடும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குழுவானது முதுமலை புலிகள் காப்பக வன பாதுகாவலர் மற்றும் கலை இயக்குநர் தலைமையில் கால்நடை மருத்துவர்கள், வனத்துறையினர், புலியை கூண்டு வைத்து பிடிக்க தானியங்கி கேமராக்கள், தெர்மல் ட்ரோன், 25 கேமராக்கள் என பயன்படுத்தி புலியின் கால் தடங்களை அடையாளம் கண்டு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தேவைப்படும் பட்சத்தில் புலிக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கவும் கால்நடை மருத்துவ குழு தயார் நிலையில் இருந்து வருகிறது. மேலும் ஓவேலி அதன் சுற்றுவட்டார கிராம மக்கள் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிக்கு பணிக்கு செல்ல வேண்டாம் எனவும், கால்நடை மேய்ச்சலுக்கு செல்ல வேண்டாம் எனவும், பொதுமக்கள் யாரும் தனியாக வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.